மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். கட்சி தலைவரே செயல்படாத ஒரு கட்சியில எப்படி நீங்க கட்சியில செயல்பட முடியும்? தலைவரே சும்மா கிடக்கிறாரு, புலி மூட்டை மாதிரி கிடக்கிறாரு. எப்பயாவது நான் வருவேன், மாமா மின்னல்ன்ற மாதிரி வருவேன், வந்துட்டு டபக்குன்னு போயிருவேன். பூத் ஏஜென்ட்னா என்னன்னு அன்னைக்கு மாநாட்டில் கலந்துகிட்டவங்க தலைவர்களுக்கே தெரியாது. சினிமாவில் ஸ்கிரீன்ல பார்க்கிற உருவத்துக்கும் நேர்ல பார்க்கிற உருவத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. கல் மண்டபம் மாதிரி இருக்கு அந்த திமுகவும் அதிமுகவும். நீங்க தற்காலிகமா ஒரு டென்ட் கோட்டையை போட்டிருக்கீங்க. இது ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்கிறதா கதை. எம்ஜிஆர் மக்களை சந்திக்காத நாள் ஏதாவது உண்டா? விஜய் மக்களை சந்தித்த நாள் ஏதாவது உண்டா? கால் நூற்றாண்டு காலம் அரசியல்ல தீவிரமாக கால் பதித்ததுனால எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரே தவிர நடிகன் என்பது அவருக்கு ஒரு கூடுதல் ப்ரொமோஷன், அவ்வளவுதான். ஆனா விஜய் ஒரு நாள் எம்ஜிஆரோட பாஜகவை எதிர்க்கக்கூடிய தில்லு விஜய் இல்ல. ஏற்கனவே 1000 கோடி சொத்து, காதல் படமா நடிச்சு கல்யாண மண்டபமா கட்டி வச்சிருக்காரு. ஜனநாயகன் படத்துல நடிப்பதான் உண்மையிலே ஒரு ஜனநாயக சக்தியாக மாறுவதான், ரெண்டும் சமமானதான். தமிழ்நாட்டில் 200 பேர் லெட்டர் பேட் கட்சி வச்சிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். 450 பேர் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி நடத்துறான். 200 பேர் லெட்டர் பேட் கட்சி நடத்துறான். ஒரு லெட்டர் பேட் கட்சிக்காரன் கூட போலையே விஜய் நம்பி. அவர் அரசியல்ல ஜீரோவில் இருக்கிறார். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். பிரேக்கிங் செய்திகள் எல்லாம் வந்துச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. தாவேக்காவை சேர்ந்த வைஷ்ணவி திமுகவில், அதுவும் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் இணைகிறார் அப்படின்னு சொல்லி செய்திகளில் பார்த்தோம். இணைஞ்ச பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்குறாரு. ப்ரெஸ் மீட்டில் தமிழக வெற்றி கழகத்தில் இளைஞர்களுக்கு மதிப்பில்லை, வரவேற்பு இல்லை அப்படின்னு சில குற்றச்சாட்டுகளை வச்சு ஃபைனலாக அவங்க வச்சது தான் இன்னொரு பாஜக தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டாங்க. என்ன இப்படி பொசுக்குன்னு பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து, தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வரக்கூடிய 1 இயரா பயணப்பட்ட ஒரு பெண், குறிப்பா பெண்களுக்கும் அங்க மதிப்பில்லை அப்படிங்கிறதோட இன்னொரு பாஜக தான் அப்படின்னு சொல்றத நம்ம எந்த வகையில் எடுத்துக்கிறது? அது கட்சியிலே செயல்பட வேண்டும்னு வைஷ்ணவிங்கிற அந்த இளம்பெண் விரும்பி இருக்கிறாங்க. கட்சி தலைவரே செயல்படாத ஒரு கட்சியில எப்படி நீங்க கட்சியில செயல்பட முடியும்? தலைவரே சும்மா கிடக்கிறாரு, புலி மூட்டை மாதிரி கிடக்கிறாரு விஜய். பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் சும்மா இல்ல. அது மாதிரி எந்த செயல்பாடுமே கிடையாது. எப்பயாவது நான் வருவேன், மாமா மின்னல்ன்ற மாதிரி வருவேன், வந்துட்டு டபக்குன்னு போயிருவேன். பூத் ஏஜென்ட் மாநாடு நடத்தினாங்க. என்னைய நானும் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல நீ எல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு அவன் சொந்தக்காரன் கட்சிக்காரன்லாம் ஆளுகள்லாம் பூரா 16 வயசு 15 வயசுக்காரன் எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு இன்னும் தகுதி வராதவனை எல்லாம் கூட்டிட்டு போனாங்க, என்னைய புறக்கணிச்சாங்க அப்படின்னு அந்த வைஷ்ணவி சொல்றேன். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். பூத் ஏஜென்ட் மாநாடுங்கிறது பாலகர்கள் மாநாடு, இது வாக்காளர்களுக்கான மாநாடே கிடையாது. யார பூத் ஏஜென்ட் இதை வாக்குச்சாவடிகளை யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்களோ, யார உள்ளவே விட மாட்டாங்களா, அவனை கூட்டிட்டு போய் நீலாம் எப்படி வாக்குச்சாவடி நடந்து கொள்ள வேண்டுமா, எப்படி தெரியுமா? பூத் ஏஜென்ட்னா என்னன்னு அன்னைக்கு மாநாட்டில் கலந்துகிட்டவங்க தலைவர்களுக்கே தெரியாது. இல்ல, வெளியில வந்தவங்க கிட்ட மைக்க நீட்டி சேனல்ஸ் கேட்டாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க, பூத் ஏஜென்ட் மாநாடுனா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, தலைவரை பார்க்க வந்தோம் அப்படின்னு ஒரு சில இளைஞர்கள் சொன்னதையும் நம்ம பார்த்தோம். அது சினிமாவில் ஸ்கிரீன்ல பார்க்கிற உருவத்துக்கும் நேர்ல பார்க்கிற உருவத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க முன்னாடிலாம் என்ன செய்வான்னா, பிரபலமான பத்திரிகைகள்ல ஒரு 2 படத்தை போடுவாங்க, ஒரே பேஜ்ல போட்டு 2க்கு 6 வித்தியாசம் இருக்கு கண்டுபிடிக்கலாம். ரொம்ப பிரபலமான கண்டுபிடிப்பு அதெல்லாம். அவங்க ஊரா அப்ப தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. அதனால விஜய் அவர்கள் செயல்பாட்டுக்கு உரியவராக இல்லை. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சொல்லி சொல்லிதான் வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காரு, செயல்பட மாட்டாரு, ட்விட்டர் அரசியல் பண்றாருன்னு சொல்லிதான் அவர் களத்துக்கு வந்திருக்காரு. எந்த களத்துக்கு பூத் ஏஜென்ட் மாநாடுக்கு வந்தாரு, பேசினாரு, மதுரையில பிரஸ் மீட் கொடுத்தாரு.
இதுக்கு பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக அது போராடுறவங்கள போய் சந்திச்சாரு. இனியும் நீங்க வந்து களத்துக்கு வரலன்னு சொன்னா என்னதான் பண்ணணும்ன்றீங்க? அது சுதந்திர போராட்டம் மொத்தம் 200 வருஷம் நடந்துச்சு. 200 வருஷமும் சுதந்திரம் வேணும்னு போராடிக்கிட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப. ஒரே ஒரு நாள் காந்தி வந்து அறிக்கை விட்டுட்டு அவர் போய் மல்லாக்க படுத்திருந்தாருன்னு வச்சுங்க, மகாத்மா காந்தி, இந்தியாவுக்கு விடுதலை வந்திருக்குமா? சினிமா நடிகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஷாட் நடிச்சிட்டோம்னா அது அந்த சீன் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குமா இல்லையா? அது மாதிரி நம்ம வந்து ஒன்ன சொல்லிட்டோம்னா போதும். புஷி ஆனந்த் மாதிரி பேரறிஞர்கள்லாம் நம்ம கட்சியில இருக்கான். ஆதவ அர்ஜுனா மாதிரி பெரிய வித்தகர்கள்லாம் இருக்கிறான். வாழும் அம்பேத்கரா வந்து ஆதவ அர்ஜுனா திகழ்றாரு அப்படின்னு இவங்களா கருதிக்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே எந்த அடிப்படை அறிவுமே கிடையாது. அரசியலை எப்படி முன்னகர்த்த வேண்டும் என்பதே தெரியல. அது விஜய பெரியாளா நம்புறது வேற. விஜய் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று மக்கள் நம்புகிற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்தாதான் அந்த கட்சி நகரும். இவன் என்ன நினைக்கிறான், சினிமாவில் வந்து படம் பார்ப்பதற்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்க்கறது வேற. நீங்க அரசியல் களத்துக்கு நேரம் போனீங்கன்னா எப்படி வந்து டிக்கெட் வாங்க, நீங்க வந்து டிக்கெட் காசு கொடுத்தான டிக்கெட் உள்ள போனாங்க, தேட்டருக்குள்ள போனாங்க. இங்க ஓட்டு போடுறதுக்கு இவன் காசு கேட்பான், நம்மகிட்ட விஜய்கிட்ட காசு கேட்பான். நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும், என் வீட்டுல மொத்தம் 8 ஓட்டு இருக்கு, 8 ஓட்டுக்கு நீ காசு ஏதாவது கணக்கு பண்ணி கொடுத்துட்டு போன்னு கேட்பானா இல்லையா? அப்ப தேர்தல் அரசியல் என்பது எளிதானது அல்ல. திமுகவை விடவும் சிறந்த ஆட்சியை எப்படி தருவ? என்ன நிர்வாக கட்டமைப்பு, கட்சியில என்ன கட்டமைப்பு இருக்கு? அதிமுகவை விடவும் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை நான் தருவேன்னா அதுக்கு சொல்வதற்கான கட்டமைப்பு என்ன இருக்கு? எதுவுமே இல்லையே. நீங்க ஒரு கல் மண்டபம் மாதிரி இருக்கு அந்த திமுகவும் அதிமுகவும். நீங்க தற்காலிகமா ஒரு 2 கோட்டையை போட்டிருக்கீங்க. இது ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்கிறதா கதை. மதுரையில நேற்றைக்கு போஸ்ட் ஓட்டியிருக்காங்க, 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்துல பெரும்பான்மையா வெற்றி பெறுவார் விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஓட்டியிருக்காங்க. நேத்து இருந்து ஒரு பரபரப்பு. அப்ப விஜய் அவர்கள் வந்து மதுரை தான் டார்கெட் பண்ணியிருக்காரு, விஜய் அங்கதான் போட்டியிட போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சும் எழுந்திருக்கு. அதாவது அவரவர் நியூஸ் சேனல்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், ஹிஸ்டரிக்கு போயிட்டாங்க. எம்ஜிஆர் அகரகலங்க நிகழ்ச்சி நடத்தினாரு, அங்க போட்டிட்டாரு, அந்த வரலாறு அப்படின்ட்டு அங்க போயிருக்காங்க, பாத்துருப்பீங்க. எம்ஜிஆர் மக்களை சந்திக்காத நாள் ஏதாவது உண்டா? விஜய் மக்களை சந்தித்த நாள் ஏதாவது உண்டா? ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்கிறது. எம்ஜிஆருக்கு அரசியல் தெரியும், எம்ஜிஆருக்கு களப்பணி தெரியும். அவர் காமராஜரோடு பழகினார், பெரியாரோடு பழகினார், அண்ணாவை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார், கலைஞர் அவரை வழி நடத்தினார். 20 வருஷம் அரசியல் பணிக்கு பிறகுதான் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சார். ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டு காலம் அரசியல்ல வந்து தீவிரமாக கால் பதித்ததுனால எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனாரே தவிர நடிகன் என்பது அவருக்கு ஒரு கூடுதல் ப்ரொமோஷன், அவ்வளவுதான். ஆனா விஜய் வந்து ஒரு நாள் எம்ஜிஆரோட ஒப்பிடவே முடியாது. ஒரு இளைஞர் படை இருக்கிறது, அதை எப்படி வழி நடத்தணும்? அதாவது இது வந்து ஒரு ஒரு காட்டு வெள்ளம் போல இருக்கிறது தமிழக வெற்றிக்கழகம். ஒரு காட்டு வெள்ளமாக இருக்கிற இதை நீர்ப்பாசனத்திற்கான கால்வாயிலை மடமாற்றி விவசாய நிலங்களிலே பாய்ச்சி அதை விளைய வைப்பதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து இல்ல. மொத்தமா வெள்ளம் வரும்போது சடசடன்னு அடிச்சுட்டு எல்லாம் போயிரும்ல. அது மாதிரி ஒரே ஒரு தேர்தல் 2026 தேர்தல்ல மொத்தமா கும்பலா உள்ள வந்து விழுந்து, அது கண் தெரியாத ஒருவன் முன்கூட்டி பாடிக்கிட்டே போகும்போது பார்வையற்றவர்கள் அவனை பின்தொடர்ந்தால், முதலில் கண் தெரியாதவன் ஒரு குழிக்குள்ளே விழுந்தால் வரிசையாக மற்றவன் அதே குழியில படபடன் விழுவான். அது மாதிரி அரசியல் தெளிவற்றவர்கள், பார்வையற்றவர்கள் வழி நடத்தினால் பின்னாடி வரணும்னு சேர்ந்து அந்த படுகொலியில விழுவாங்கிறதா வரலாறு. இவ்வளோ மைனஸ் சொல்றீங்க, ஆனா அந்த தாவேக்காவோட கூட்டணி, தாவேக்கா எங்க கூட்டணிக்கு வரணும் தானே அதிமுக பாஜக எல்லாம் தவிக்கிறாங்க. பாமக எதுக்கு தவிக்கிறாங்க? தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு நடிகை வந்தா கூட்டம் வரும், உங்களை பயன்படுத்திக்கிறோங்கிறதுக்காக சொல்றாங்க. நீங்க எல்லா பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பும் ஒரு இசை கச்சேரி நடக்கும் சில இடங்கள்ல, கலை குழுக்களுடைய பல நாடகங்கள் பாடல்கள்லாம் நடக்கும். அப்புறம் முக்கிய தலைவர்கள் வரும்போது கலைக்குழுவை கீழே இறக்கிடுவாங்க தெரியுமா? அது மாதிரிதான் என்ன செய்யறாங்கன்னா, எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னா, வேற கட்சிகள்லாம் முன்னுக்கு வரணும்னா, நம்ம எல்லாம் வரணும்னா, கூட்டத்தை கூட்டுறதுக்கு, தலைவர் வர்ற வரைக்கும் கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஆடலுடன் பாடலுக்கு ஆள் தேடுறாங்க. அதுல எம்ஜிஆர் வேஷத்துல வேணா போய் ஒரு தடவை டான்ஸ் ஆடலாம், எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆரை போல் தன்னை கருதி கொள்பவர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் ஆகணும்னா, எம்ஜிஆர் மாதிரியே தொப்பி வாங்கி வச்சு பல பேர் ஊர்ல சுத்திட்டு இருக்காங்க மாநாடுகள்ல. இப்ப கூட ஒருத்தன் சமீபத்துல திருமாவளவன் அந்த வேடத்தோட போய் பார்த்தான். அதனால எம்ஜிஆர் வந்துட்டாருன்னு திருமாவளவன் நம்பவும் இல்ல, திருமாவளவன் நம்மளை நம்பிட்டாருன்னு அந்த எம்ஜிஆர் வேடத்துல இருக்க ஆளு நான் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை.
இதை உண்மையிலேயே நம்புறவங்க தான் தாவேக்காரங்க. இல்ல ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து விசிக கூட்டணியில இருக்காது. விசிக வெளியில வரணும். ஒத்த சீட்டுக்காக போய் திருமாவளவன் போய் திமுக கூட்டணியில இருக்கலாமா? வேங்கை வயலுக்கு மௌனம் காத்தார், வேங்கை வயலுக்கு போகல அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள திருமாவளவன் அவர்கள் மீது வச்சிருந்தாரு. திருமாவளவன் அவர்கள் வேங்கை வயலுக்கு போனதும் அங்கிருந்தே முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை வச்சது எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கும்போது இந்த லிஸ்ட்ல வந்து இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவரும் ஆட் ஆயிருக்காரு. எல்லாரும் திமுக கூட்டணி உடையணும். அதுலயும் விசிக வெளியில வரணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்? இல்ல, கடந்த கால வரலாறு மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று உருவான போது அதை வைகோ அவர்கள் தான் வந்து முன்னின்று வழிநடத்தினாலும் கூட அது முழுக்க முழுக்க அதனுடைய செயல்பாட்டாளராக ஒருங்கிணைப்பாளராக திருமாவளவன் அவர்கள் தான் இடதுசாரிகளை கொண்டு வந்து இணைத்தாரு. திமுக அதிமுக அல்லாத ஒரு பெரிய மாபெரும் மெகா கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்கிற திட்டத்துல அவர் சில வேலை திட்டங்களை செய்தார். அவரால் கட்சிகளை ஒருங்கிணைக்க முடிந்ததை தவிர வாக்காளர்களை ஒருங்கிணைக்க முடியவில்லை, வெற்றி பெற வைக்க முடியவில்லை. அதனால திமுக கூட்டணி ஒரு கான்கிரீட் கூட்டணியாக இருக்கிறது. இதை சீட்டு கட்டு மாதிரி கலைச்சு விளையாடணும்னா திருமாவளவன் ஒருவரால தான் முடியும். எனவே அடுக்கி வச்சிருக்கிற செங்கல்ல அடிச்செங்கலை உருவிட்டோம்னா மற்ற செங்கல்லாம் மடமடன் விழுகும் அப்படிங்கிற ஒரு வந்துருவாரா திருமாவளவன்? அவர் ஒரு நாளும் வரமாட்டார். அவர்லாம் ஆதவர்ஜுனா மாதிரி பல பேருக்கு வந்து வித்த காட்டக்கூடிய அளவுக்கு அவர் விவரமானவர். அரசியல்ல ஒரு ஏமாளி கிடையாது. எனவே திருமாவளவனுக்கு வந்து திடீரென்று நேற்று முளைத்த மலைகளை இன்று முளைத்த காளான் கிடையாது. அவர் அம்பேத்கரை படித்தவர், பெரியாரை பின்பற்றியவர், அவர் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் போன்றவர்களோடு பழகியவர், பல அரசியல் களங்களினுடைய எல்லா யதார்த்தங்களையும் தெரிந்தவர். கலைஞரோட அரசியல் செய்திருக்கிறாரு, ஜெயலலிதாவோட அரசியல் செய்திருக்கிறாரு, ராகுல் காந்தியோட அரசியல் செய்கிறாரு, நாடாளுமன்ற உறுப்பினராக சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, ஆப்சன்ட் போடாத ஆளா இருக்கிறாரு. எல்லாவற்றிலையுமே அவர் வந்து ஒரு அரசியலிலே ஆழங்கால் பட்டவர். அவரை வந்து இந்த மாதிரி சின்ன பயிர்கள்லாம் ஒரு வடிவேல் ஜோக் ஒன்ல வந்து ஒரு சின்ன பையன் இங்க வாங்கினேன்னு கூட கூட்டு போய் கிட்னி எடுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜோக் இருக்கு. அது மாதிரி எல்லாம் வந்து திருமாவளவனை வந்து மிஸ்யூஸ் பண்ற வேலையெல்லாம் நடக்கவே நடக்காது. திருமாவளவன் அவர்களை நயினா நாகேந்திரன் சொல்றாரு கூட்டணியில இருந்து வெளியில வரணும்னு அழைக்கிறாரு. அழைச்சா அவர் என்ன பாஜக கூட்டணியிலேயே போய் இளைய போறாரு? ஏன் ஒரு அழைப்பை அவர் கொடுக்க வேண்டிய நயினா நாகேந்திரன் இந்த அழைப்பை ஏன் கொடுக்குறாரு? அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? எப்படியும் திருமாவளவன் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு போக மாட்டாருன்றது நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு 200% தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் அழைப்பு கொடுக்கிறாருன்னு தான் என்ன. ஒருவேளை வந்து திமுக மேல அதிருப்தி உருவாகி மன அழுத்தம் வந்து உருவாகி கட்சிக்காரர்கள் எல்லாம் வாங்க நமக்கு எத்தனையோ வாசல்கள் திறந்திருக்கிறது, நம்ம ஏன் வேறு கூட்டணிக்கு போகக்கூடாது என்று கட்சிக்காரர்கள் ஏதாவது உந்து சக்தியாக மாறி திருமாவளவனை நம்பக்கம் கடத்தி கொண்டு வந்து விட மாட்டார்களான்னு ஒரு கனவு நிலைதான். இல்ல என்ன நடந்தாலும் போக மாட்டாருன்னு அவர் பாஜக என்ன நடந்தாலும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு கொடுத்தே ஒழுகாது, அப்புறம் மாநில தலைவர் ஆகலையா நயினார் நாகேந்திரன்? இல்ல ஆயிருக்காரு, அவர் போக மாட்டாரு சொல்றத பார்த்தா நயினார் நாகேந்திரன் ஜெயிக்காத கட்சிக்கு தலைவரானு கேட்பீங்க. இல்ல நான் அதை கேட்கல சார். திருமாவளவன் அவர்கள் என்னைக்குமே பாஜக கூட்டணிக்கு போக மாட்டாரு அப்படிங்கறத அவர் பலமுறை சொல்லியிருக்காரு. பாஜகவுக்கு எதிர்த்து பிரதமராக மோடி மீண்டும் வரக்கூடாதுன்னு அப்படி எதிர்த்து அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணியில் இருக்காரு. அவர் வரமாட்டாருன்னு தெரிஞ்ச கூட்டணியில இருந்து வெளியில வாங்கன்னு ஏன் அழைப்பு கொடுக்கணும்ன்றதுதான் என்னோட கேள்வி. அதாவது என்றைக்காவது ஒரு நாள் வேற கூட்டணி நயினா நாகேந்திரன் அவர்கள் அமைக்க முற்படுறாரா? திருமாவளவனை விட்டால் வேற அரசியல்ல வந்து வேற வந்து அவர் வரலைன்னா அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தவர், மந்திரியா இருந்தவர், சும்மா சாட்டையால அடிச்சுக்கிட்டு வந்து சவுடால் பேசிக்கிட்டு வெட்டியா ஊர் சுத்தினவர் கிடையாதுல. நான் ஆட்டுக்குட்டி மேய்க்க போனேன், அங்கே போனேன் இங்கே போனேன்னு சவுடால் பேசினவர் கிடையாது. உண்மையிலே ஒரு மந்திரியா இருந்திருக்காரு, இப்ப கூட சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்காரு. அவர் வந்து அதிகார மையத்தை வந்து ஏற்கனவே அனுபவித்தவர், அதை அடைந்தவர். அதனால அவர் நிகழ்கால அரசியல்ல தேர்தல் அரசியல்ல வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தான் அவரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதே பாஜகல இருந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விஜய்க்கு அழைப்பு கொடுத்தாங்க, பலமுறை கொடுத்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு விஜய சொல்லுங்க பாப்போம் அப்படின்றாங்க. அது என்ன அர்த்தம்னா அவ்வளவு தைரியம் விஜய்க்கு இருக்கா? எங்களோட கூட்டணிக்கு வரமாட்டோம்னு சொல்லக்கூடிய தைரியம் விஜய்க்கு இருக்கா? பகிரங்கமா சொல்லுவீங்களா? அவங்க தெளிவா சொன்னாங்க விஜய சொல்லுங்க பேசுவீங்க. ஆனா கூட விஜய் சொல்லலையே இப்போ வரைக்கும். பூசுனது மாதிரி இருக்கணும், பூசாது மாதிரி இருக்கணும், பாம்பையும் அடிக்கணும், கம்பு உடைய கூட அந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்க. பாஜகவை எதிர்க்கக்கூடிய தில்லு விஜய்கிட்ட இல்ல. நாங்க நினைச்சோம்னா ரைடு போடுவோம். இப்ப திருமாவளவன் மேல ரைட போட்டு அவர்கிட்ட வந்து அவருக்கு பொண்டாட்டி கிடையாது, புள்ள கிடையாது, சொத்து கிடையாது, எதுவுமே கிடையாது. அவருக்கு போராட்ட அரசியல்வாதி. அவர் அமலாக்கத்துறை வந்தோ வருமான வரித்துறை வந்தோ அவரை மிரட்டி பணிய வைக்கிறது நடக்காது. விஜய்க்கு அப்படி இல்லையே. ஏற்கனவே 1000 கோடி சொத்து இருக்கு. காதல் படமா நடிச்சு கல்யாண மண்டபமா கட்டி வச்சிருக்காரு. 4 மண்டபத்துக்கு ரைடு விட்டாங்கன்னா இதெல்லாம் ரெக்கார்டு எங்க இருக்குன்னு கேட்டாங்க. ஏன்னா அடமான வைக்க போற நகைக்கு ரசீது கேட்கறவங்க இந்த ஆட்சியில
புதிய திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அவசரத்துக்கு அடமானம் வைக்கிறான். நீங்க யாருக்காவது கல்யாணத்துக்கு போய் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா பில்லையும் சேர்த்து கொடுக்கடாங்கிறாங்க. இல்லைன்னா திருட்டு நகையில சேர்த்துருவாங்க போல இருக்கு. அரசு பண்ணிடுவாங்க போல இருக்கு. நகையை நிறைய வச்சிருந்தா அடமான வைக்கிற நகைக்கே ஆதாரம் கேட்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இப்போ உருவாயிருக்கு. அதனால விடுவாங்களா? எல்லா டாக்குமெண்ட் கேட்பாங்க. நிச்சயமாக விஜயிடம் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல விஜய்லாம் ஜெயிலுக்கு போக முடியுமா? ஜெயிலுக்கு செட்டு போட்டு வேணா அவர் ஜெயில இருந்து தப்பிக்கலாமே தவிர நிஜத்துல அவர் ஜெயிலுக்கு போவாரா? அதனால ஜனநாயகன் என்று படம் நடிக்கலாம் விஜயனால. ஒரு ஜனநாயக சக்தியாக மாறுவது எளிதானதா? ஜனநாயகன் படத்துல நடிப்பதும் உண்மையிலேயே ஒரு ஜனநாயக சக்தியாக மாறுவதும் ரெண்டும் சமமானதா? ஜனநாயக சக்தியாக மாறுவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அதற்கு மக்களுக்காக உழைக்கணும். இப்ப எத்தனையோ பிரச்சனை நடக்கிறது. களத்திலே போய் நிற்கணும். சும்மா வந்து தேர்தல் பிரச்சார வாகனத்துல ஏறிக்கிட்டு பரந்தூர் விமான நிலையத்துக்கு போய் ஒரு நாள் சீன் போடுறேன், ஒரு நாள் வீட்டுல இருந்து போய் லைவ் ப்ரோக்ராம் போட்டாங்க. அடுத்த நாள் என்னாச்சு? பரந்தூர் விமான நிலையத்தை வந்து கைவிட்டுருச்சு அரசாங்கம். இவர் போகலைன்னு எல்லா பிரச்சனையுமே, இவர் போனவனே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? இவர் போய் தான் டங்ஷன் பிரச்சனையை தீர்த்து வச்சாரா மதுரையில? அரசியல் என்பது தினசரி போராடணும்ல. நேத்து இட்லி சாப்பிட்டேன், இன்னைக்கு நான் சாப்பிடலன்னு சொல்ல முடியுமா? டெய்லியில சாப்பிடணும். அரசியல் தானே. நேத்து சுவாசிச்சாருங்க நல்லா, இன்னைக்கு ஒரு மூச்சு இல்லைங்கன்னா நல்லா இருக்குமா? அரசியல் என்பது அன்றாட நடவடிக்கை. உள்ள போன மூச்சு காத்து திரும்ப வந்தாதான் ஒருத்தன் உயிரோட இருக்கிறது அர்த்தம். தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும். விட்டுட்டாங்கன்னா தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி துறை தான் அரசியல். அரசியலை பொறுத்தவரையில நேத்து வரைக்கும் அவர் வந்து நல்லா அறிக்கை விட்டுருக்காருங்கிறதுக்காக நாளைக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. எந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சதுமே வந்து இந்த தேர்தலை நாங்க வந்து கூட்டணி ஆட்சியில சந்திக்க போவோம், நாங்க தனித்து போட்டியிடவும் தயாரு, எங்களோட கூட்டணிக்கு வந்தாலும் வரவேற்கிறோம், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தருவோம்னு உடனே அழைப்பு கொடுத்ததே கிடையாது. ஆனா விஜய் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிச்சவனே அழைப்பு கொடுத்தாரு. ஆனா இப்ப வரைக்கும் திமுக எதிர்க்கிறேன்னாரு, பாஜக எதிர்க்கிறேன்னாரு. பாஜகவும் கூட்டணி அமைச்சிருச்சு அதிமுகவோட. திமுக ஆல்ரெடி கூட்டணியிலேயே இருக்காங்க. இப்ப வரைக்கும் ஒரு கட்சி கூட தாவேக்காவோட கூட்டணியில போய் இணையல அப்படிங்கிறது. அதாவது ஆளுகிற அரசியலே இன்றைக்கு திமுக இருக்கிறது. அவர்கள் வந்து கூட்டணி அரசாங்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா பல பேர் மகிழ்ச்சி அடைவாங்க. கூட்டணி கட்சிக்காரங்க ஏற்கனவே ஆண்ட கட்சியாக இருக்கிற அதிமுக கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு கூப்பிட்டா மகிழ்ச்சி அடைவாங்க. அமித்ஷா தான் கூப்பிடுறாரு, எடப்பாடி கூட்டணி ஆட்சி கூப்பிடல யாரும். அப்ப அதிகாரத்திலே பங்கு வைக்கக்கூடியவர்கள் யாரோ, அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்கள் யாரோ அவங்கதான் கூட்டணி ஆட்சிக்கு. எங்க வீட்டுல விருந்து போடுறோம், இலை போடுறோம், வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா வருவான். எங்க வீட்டுல உலை வைக்கல, சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா எதுவும் வருவான். வந்து நீங்க வேணா அரிசி பருப்புலாம் வாங்கி சமைச்சு வேணா நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம் சொன்னா அப்படி இருக்கும். அது விருந்துக்கு கூப்பிடுற முறையில வருமா? வராதுல. அதிகாரமே இல்ல, உனக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியல, உனக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்களான்னு தெரியல, வெளிநாட்டில் இருக்கிற உங்க மனைவியோட வாக்கு உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல, அரசியல்ல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியல. என்னமோ ஒரு தடவை அறிக்கை விடுறேன், எக்ஸ் தளத்துல இருக்கேன், மிச்சத்தெல்லாம் ஆதவர்ஜனா பாத்துக்குருவாரு, எல்லாத்தையும் கூட்டல் கணக்கெல்லாம் பாத்துக்குருவான் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஜயை நம்பி நிஜ உலகத்துல அரசியல் பண்ற யாருமே கூட்டணிக்கு போல. யாராவது இது வரைக்கும் விஜய் அழைத்தார் என்பதற்காக ஒரு கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் கூட போலையே. தமிழ்நாட்டுல 200 பேர் லெட்டர் பேடு கட்சி வச்சிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். 450 பேர் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி நடத்துறான், 200 பேர் லெட்டர் பேடு கட்சி நடத்துறான். ஒரு லெட்டர் பேடு கட்சிக்காரன் கூட போலையே விஜய் நம்பி. அப்ப அவர் என்ன அரசியல்வாதி? அவரை நம்பி யாரும் தயாரா இல்ல. அவர் அரசியல்ல ஜீரோல இருக்கிறார். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு அரசியல் புரியவில்லை என்பதுதான். காங்கிரஸ் சமீபத்துல மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் அவங்களோட ஆலோசனை கூட்டத்துல திமுகவுல நம்ம கேட்கக்கூடிய இரட்டை இலக்க சீட்டு இல்ல நம்ம கேட்கக்கூடிய எண்ணிக்கையிலான தொகுதிகள் நமக்கு ஒதுக்கல அப்படின்னா நம்ம தாவேக்காவோட போகலாம் அப்படின்னு நிர்வாகிகள் வந்து கோரிக்கை வச்சதாக ஒரு தகவல் வருது. காங்கிரஸ், தமிழக காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட கூட்டணி போகுமா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருக்கிறவங்க சொல்லிலாம் தாவேக்கால யாரும் கூட்டணிக்கு போக மாட்டாங்க. அதை தீர்மானிக்க சக்தி வந்து உச்சி அவங்களுடைய குடுமி வந்து யார் கையில இருக்கோ அவங்க தான் தீர்மானிக்கணும். அதனால மொட்டை தலையா இருக்கிறவன் வந்து குடுமையை பத்தி கவலைப்படுற மாதிரி தேவையில்லாத வேலை. ராகுல் காந்தி தீர்மானிக்க வேண்டியும், சோனியா காந்தி அவங்க எல்லாம் இந்தியா கூட்டணியில திமுகவோட இருப்பாங்களா இல்ல வந்து விஜய் மாதிரி ஒருத்தரோட இருப்பாங்களா? எனவே அகில இந்திய தலைமை தான் அதை தீர்மானிக்கும். அதனால தாவேகா பக்கம் போனோம்னா நமக்கு கூடுதல் சீட்டு கிடைக்கும், எம்எல்ஏ கிடைக்குமா?
வேட்பாளராக இருப்பது என்பது வேறு, வெற்றி பெறுவது என்பது வேறு. நன்றி சார், நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்தமைக்கு. நன்றி. இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.